ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் தங்கச்சி பர்த்டே ஸ்பெஷலாக நாங்களே வீட்டில் கேக் செஞ்சோம். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு 4 முட்டை, இதோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மஞ்சக்கரு ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பீட் பண்ண பிறகு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா 3/4 கப் அளவு, கொக்கோ பவுடர் 1/4 கப் அளவு, அதுக்கப்புறம் இதோட எண்ணெய் அதுவும் 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இதையும் பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு பேஸோட இது ரெடி. இப்போ நாம் இது ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பராக வந்துட்டு பேஸ் ரெடி ஆயிரும். இப்போ நாம் இதை வந்து 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நாம் வந்து விப்பிங் க்ரீம் எடுக்க போகிறோம். இதுக்கு 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், 1/2 கப் அளவு பவுடர்ட் சுகர், 1/2 கப் அளவு விப்டு க்ரீம். இது வந்து விப் க்ரீமு கடையில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு மேலே கேக்கு வைக்கிறதுக்கு அந்த க்ரீம் ரெடி ஆயிரும். இது ஃபஸ்ட்டு இந்த கேக் வச்சுட்டு அது மேலே சுகர் சிரப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம க்ரீம் வச்சுக்கலாம். அதே மாதிரி லேயர் பை லேயர் ஸ்டாக் பண்ணி வந்துக்கலாம். அப்புறம் கடைசியாக இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறதுக்கு க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் கனாச் பண்ணியிருக்கிறோம். இந்த சாக்லேட் கனாச்சுக்கு வந்து 1/2 கப் அளவு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், 50 கிராம்ஸ் அளவு பட்டர், இதில் தேவையான அளவு நீங்கள் பாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் தண்ணி பதத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதை வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம க்ரீமெல்லாம் வச்சுட்டு செரியெல்லாம் வச்சுட்டு மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு சாக்லேட்லாம் நீட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுட்டு சூப்பராக இந்த கேக் ரெடி பண்ணியாச்சு. பர்த்டேக்கு இந்த மாதிரி நாமளே வீட்டில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.